நல்ல வேலைப்பா நீ எதுவும் பண்ணலன்னு சொல்லி 5 ஸ்டார் விளம்பரத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே 1962 வந்துட்டு ஒருத்தர் எதுவுமே பண்ணாதனால உலக போர் 3 வந்துட்டு நின்றுச்சு. அது என்னன்னா 3 பேர் சேர்ந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். அதுல ஒருத்தர் தான் வந்துட்டு வாசிலி ஆர்கிபோவ். இவர் வந்துட்டு இந்த டிசிஷன்ல இருந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, அதாவது பின்வாங்கிட்டாரு. அது என்னன்னா சோவியத் யூனியன் வந்துட்டு கியூபா கிட்ட அவங்களோட சப்மரைன் B-59 வந்துட்டு கடல் கரையில் நிறுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு யூஎஸ் வந்துட்டு இவங்களை எப்படியாச்சும் சர்ஃபேஸ் மேல கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சில தாக்குதல்லாம் நடத்திருக்காங்க. இவங்க ஒரிஜினலாவே போர் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி, அதாவது 3வது உலக போர் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு ஒரு மிசைலை வந்து லான்ச் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அது பேர் என்னன்னா நியூக்ளியர் டார்பீடோ. அதுதான் வந்துட்டு உலகத்திலே ரொம்பவும் மோசமான ஒரு வெப்பன் சொல்லி சொல்றாங்க. இந்த வெப்பனை மட்டும் அந்த அன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்துல அந்த டைம்ல சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ இவர் வந்துட்டு இதுல இருந்து பின்வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்கோவில் இருக்கக்கூடியவங்களோட கம்யூனிகேஷன் வந்துட்டு தடைப்பட்டுருச்சு. அதே நேரத்துல ஆக்சிஜன் டிமாண்டும் குறைஞ்சிட்டே போகுது. அதே நேரத்துல பவர் கட்டும் ஆயிடுச்சு. சோ இது எல்லாமே வந்துட்டு முக்கியமான ரீசன். சோ நீங்க வந்துட்டு எந்த ஒரு தவறுதலான தாக்குதலும் வந்துட்டு பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இவர் வந்துட்டு பின்வாங்கிட்டாரு.